அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுராந்தகத்தில் நாளை என்டிஏ கூட்டணியினுடைய அந்த கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான பேனரில் மாம்பழம் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடிக்கு இணையாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஸின் புகைப்படமும் அந்த பேனரில் இடம்பெற்றிருக்கிறது. மதுராந்தகத்தில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கூட்டத்திற்கான பேனரில் மாம்பழம் சின்னமும் இடம்பெற்றிருக்கிறது. பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள கூட்டத்திற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கூட்டத்திற்காக மேடையில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் தேமுதிக சின்னம் புகைப்படமும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் புகைப்படத்திற்கு இணையாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஸின் புகைப்படமும் ஒருபுறம் இடம்பெற்றிருக்கிறது. முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன? விவரம். வணக்கம். நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் அதிமுக பாஜக கூட்டணியிலே இடம்பெறக்கூடிய தலைவர்கள் யார் யார் என்பதை வெளியில் காட்டக்கூடிய வகையிலே இந்த அனைத்து தலைவர்கள், அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அடங்கிய பேனர் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக பாஜக தலைவர்கள் அல்லாமல் மற்ற 10 கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. அதில் முதல் புகைப்படமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசினுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் மற்றும் பாரிவேந்தர் உள்ளிட்ட ஏசி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சிகளுடைய தலைவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது. அதே போல ஜான் பாண்டியன் அவர்களுடைய புகைப்படமும் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி 10 வெவ்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. இதுல 3 முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். அதாவது முதல் முக்கியமான விஷயம், தேமுதிக இந்த கூட்டணியில இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தேமுதிக இந்த கூட்டணியில் தற்போது வரை இடம்பெறவில்லை. அதனால் நாளைய தினம் தேமுதிகவினர் இந்த கூட்டணி கட்சியை பிரகடனப்படுத்தக்கூடிய இந்த மாநாட்டிலே அவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்பது இந்த பேனரின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மெசேஜாக இருக்கிறது. அதே போல இந்த பேனரை பொறுத்தவரையிலே பிரதமர் மோடி அவர்களுடைய படம், அதற்கு அடுத்தபடியாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படம் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. டிடிவி தினகரனின் குக்கர் சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் மற்றொரு முக்கியமான விஷயம், டாக்டர் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து சொல்லி வந்தார்கள், அன்புமணி தரப்புக்கு இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு மாம்பழம் சின்னம் கிடைக்காது, முடக்கப்படும் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் என்டிஏ கூட்டணியினுடைய அந்த பேனரில் அதிகாரப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னம் மாம்பழம் சின்னம் தான் என்று உறுதிபட அவர்கள் அந்த பேனரிலே தெரிவித்திருக்கின்றார்கள். இது தவிர நாம் பார்க்கும்போது இந்த கூட்டணியிலே யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த பேனரில் முதல் பக்கத்திலே தாமரை சின்னமும், அதற்கடுத்து மாம்பழம் சின்னமும், அதற்கடுத்து குக்கர் சின்னமும், அதற்கு பிறகு ஒரு பெரிய பேனரிலே இரட்டை இலை சின்னமும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே 4 முக்கிய சின்னங்கள் இந்த கூட்டணியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இதில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த கூட்டணியில நாளை தினம் இடம்பெறவில்லை என்பது தெரிய வருகிறது. இவர்கள் இதற்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்று இந்த கூட்டணிக்குள் உள்ளே வந்தால் அதன் பிறகு நடைபெறக்கூடிய கூட்டங்களிலே இவர்களுடைய பெயர், புகைப்படம் போன்றவை இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாளைய தினம் இந்த 2 கட்சிகள், தேமுதிக அதே போல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஆகியோருடைய கட்சிகள் இடம்பெறவில்லை என்பது தெளிவாகி இருக்கின்றது. அதே போல இந்த மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது நாளைய தினம் என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு பிரம்மாண்ட பிரச்சாரமாகவும் பிரச்சார பொதுக்கூட்டமாகவும் நாளைய தினம் அமையப் போகின்றது. தமிழகத்தில் அரசியல் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் களத்தை இன்னும் சூடாக்கும், பரபரப்பாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.